இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன ரெசிபி செய்ய போகிறோன்னா ஸ்வீட் ரெசிபி தாங்க. ஜவ்வரிசி வச்சு ஒரு ஸ்வீட் ரெசிபி செய்யலாம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் சேரும். வாங்க இந்த ஜவ்வரிசி ஸ்வீட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை வச்சுட்டேன். கடாய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆன பிறகு நான் 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு நான் ஜவ்வரிசி எடுத்துக்கிறதுனால 3 கப் அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி பார்த்திங்கன்னா நல்லா ஹீட் ஆகணும். ஹீட் ஆன பிறகு தான் நம்ம ஜவ்வரிசி சேர்க்கணும். இப்போ பார்த்திங்கன்னா தண்ணி நல்லா ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆன பிறகு நான் 1 கப் அளவு ஜவ்வரிசியை சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் பெரிய ஜவ்வரிசி தான் கிடச்சிது, அதனால் நான் அதை யூஸ் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்கு சின்ன ஜவ்வரிசி கிடைச்சாலும் நீங்கள் எடுத்து செய்யுங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இப்போ சேர்த்த பிறகு நம்ம இதை கைவிடாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இந்த ஜவ்வரிசி பார்த்திங்கன்னா நல்லா வெந்து வரணும். அது வரைக்கும் நம்ம இந்த தண்ணியிலே நல்லா வேக வைக்கணும். இதை செய்கிறப்போ கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் தான் வச்சு செய்யணும். நீங்கள் இன்கேஸ் ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா சீக்கிரமாக தண்ணி உங்களுக்கு ட்ரை ஆகிடும். அப்புறமா நமக்கு ஜவ்வரிசி வேகாமல் போயிடும். ஸோ மறக்காமல் நீங்கள் இதை செய்கிறப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஜவ்வரிசி கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் 3/4 கப் சர்க்கரையை சேர்த்துக்கிறேன். சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ நமக்கு சர்க்கரையை சேர்த்ததுமே நல்லா அது கரைஞ்சி கொஞ்சம் தண்ணியான கன்சிஸ்டன்சிக்கு தான் வரும். ஸோ இன்னும் நல்லா இது கொஞ்சம் ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். உங்களுக்கு சர்க்கரை எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு பார்த்தீங்கன்னா 3/4 கப் அளவு தான் சர்க்கரையை சேர்த்துக்கிட்டேன். சர்க்கரையை சேர்த்த பிறகு அது கம்ப்ளீட்டாக கரைஞ்சிருச்சு. இதில் ஒன்றோட ஒன்றா நல்லாவும் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஒரு 50% நமக்கு ஜவ்வரிசி நல்லா வெந்து வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் ஏலக்காய் தட்டி போட்டு சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் 2 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். இது நல்லா வாசம் தரும், அதனால் நம்ம ஏலக்காய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். கைவிடாமல் நம்ம கலந்து விட்டுட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அடி பிடிக்காமல் கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வேக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் நான் கலருக்காக க்ரீன் கலர் சேர்த்துக்கிறேன். பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இந்த க்ரீன் கலர் சேர்த்த பிறகு உங்களோட விருப்பம் போல் எந்த ஃபுட் கலர் சேர்க்கணுமோ நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. இது உங்கள் கம்ப்ளீட்லி உங்கள் சாய்ஸ் தான். க்ரீன் கலரோ இல்லை ரெட் கலரோ இல்லை ஆரஞ்சு கலரோ எதனாலும் உங்களோட சாய்ஸ் தான். நான் இதுக்கு பார்த்திங்கன்னா க்ரீன் கலர் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா திக்கான கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வந்துருச்சு ஜவ்வரிசி ஸ்வீட்டு. இன்னும் கொஞ்சம் திக்காகணும். அது வரைக்கும் நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ நான் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் வரணும். எக்ஸாக்டாக சொல்ல போனோன்னா இது அல்வா கன்சிஸ்டன்சிக்கு இந்த ஸ்வீட் தயாராகணும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கணும். இது கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணும். ஸோ அது வரைக்கும் நம்ம இதை கிண்டி விட்டுட்டே இருக்கணும். எந்த அளவு உங்களால் கிண்டி விட முடியுதோ அந்தளவு கிண்டி விடுங்க. அடுத்து நான் முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 முந்திரி பருப்பை உடச்சி போட்டு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறேன். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு கடாயில் ஒட்டாமல் வருது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இன்னும் ஒரு 2 நிமிஷம் நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். உங்களுக்கு நெய் வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம், நான் சேர்த்துக்கல. இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு ஒட்டாமல் வந்துருச்சு. இப்போ கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ கேஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். பார்க்கவே கலர்ஃபுல்லாக சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ஜவ்வரிசி ஸ்வீட்டு. நீங்களும் மறக்காமல் உங்கள் வீட்டில் இதே ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி இந்த ரெசிப்பியை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. நம்ம சேனலை நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே போல் வேறு ஒரு ரெசிபி வீடியோவில் சந்திக்கலாம். பை.